ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை சார்ந்து அவரை நம்பி வாழ்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். காரணம், அவரை நம்பியிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கூட, நீங்கள் போகின்ற எல்லா பாதையிலும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் நடத்தி செல்லுவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, இது எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறவற்றது அப்பா. இந்த நாள் உடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே, இதோ உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் இவர்களை நடத்துவீராகப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்க. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனம் வியாதி மாறி போகட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விரோதமான கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. அநேக நாட்களாய் முயற்சிகள் எடுத்தும் கூட வாய்க்காத காரியத்தை இன்றைக்கு வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. மனுஷ கண்களிலெல்லாம் தயவை கட்டளையிடுவீராக. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. திறந்த வாசலை கட்டளையிடுங்கப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழ்வார்களாக. மன நிறைவோடு இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். ஆமேன்.